நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்துல நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் 14 சென்டிமீட்டர் அளவுல மிருகமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னக்கலார் பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவுல மிருகமழை பதிவாகி இருக்கிறது. ஆனால் நேற்று தினம் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் இந்த சிவப்பு நிற எச்சரிக்கையை கொடுத்திருந்தது. குறிப்பாக அதிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டர் அதிகமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று அவர்கள் கணித்திருந்த நிலையில அதிகபட்சமாக மிக கனமழை என்ற அளவில் மட்டுமே மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம், அதாவது இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்றைய தினம் மிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டர் குறைவாக ஓரிரு இடங்கள்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 6 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை தினம் நீலகிரியில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு பிறகாக தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்புகள் குறையும் எனவும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்து தமிழகத்துல லேசான முதல் மிதமான அளவு மட்டுமே மழை தொடரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் தற்பொழுது வானிலையில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் மட்டும் லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் மாலை நேரங்களில் லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.